நான் சேர்த்து வச்சிருந்த பென்ஷன் பணம் அது. எங்க அம்மா எனக்காக எழுதி வச்ச சொல்ல அடமானம் வச்சுதான் இந்த பணத்தை கொண்டு தர்றேன். மீதி பணத்தை மனோஜ் மாசம் கட்டிடுவா. இப்போதைக்கு இவ்வளவுதான் நான் பணத்தை போட முடிஞ்சது. நான் தான் டைம் கொடுத்துருக்கேனே, நீங்க பொறுமையாவே. இல்ல சார், இருக்கட்டும். நாங்க பணத்தை கொடுத்துருவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இல்லையா? என் பையன் உங்களை சுத்தி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நாங்க எல்லாருமே உங்களை பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏங்க நீங்க எதுக்குங்க அங்க போய் உக்காந்துக்கிறேன்னு சொன்னீங்க? ஒரு பிரச்சனை வந்தா அதை வேற எப்படி சரி பண்ணணும்னு தானங்க யோசிக்கணும். ஒரு தண்டவாள பாதை சரியில்லைன்னா வேற தண்டவாள பாதையில ட்ரெயின் ஓடுறது இல்லையா? நீங்க ட்ரெயின் டிரைவர் தானே, உங்களுக்கு தெரியாதாங்க? நீ கூட இல்லைன்னா அம்மா என்ன ஆவாங்க நேரம்பா பார்த்தோம். வழக்கமா வர அந்த கம்பீர குரல் கூட வரலப்பா. இதுக்கு மேல நீங்க உங்க 2 பேரை பத்தி மட்டும் யோசிச்சா போதும்பா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இனிமே அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பாத்துக்கணும். அப்பாக்கு எந்த டென்ஷன் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஏங்க அதெல்லாம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். விடுங்க மாமா, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். மத்தவங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. நமக்கு இப்பதான் இந்த பிசினஸே புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா பண்ணி நிறைய பிரான்ச்சஸ் ஆரம்பிப்போம். கரெக்ட் ரோகிணி, நமக்கு வரதுதான் நம்ம பண்ணணும். இந்த பிசினஸ் நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம். ப்ரோ, என்கிட்ட இன்னொரு ஐடியா ஒன்னு இருக்கு. ஆணியே புடுங்க வேண்டாம். நீங்க